ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடலை மாவு போண்டா எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். ஈஸியான முறையால் சுவையாக சாஃப்டாக எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட நம்ம 2.5 ஸ்பூன் அரிசி மாவு இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அது கூடயே வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட கொஞ்சமாக சோடா தூள் கலந்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு நுள் சேர்த்தா போதும். கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கணக்காக. பச்சை மிளகா நான் சேர்க்கலை, இங்கே மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். நமக்கு வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா ஒரே பதத்தில் எல்லாத்துலேயும் கலந்து வரும். இது கூட இங்கே எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயிலேருந்து சூடு பண்ண எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. குழிக்கரண்டியாக இருந்துச்சுன்னா ஒரு குழிக்கரண்டி, 4 ஸ்பூன் ஊற்றுறேன். இப்போ இது நல்லா அதே கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்தில் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தண்ணி கூடி போயிடும். இந்த கலக்கிறதுல தான் இருக்குது போண்டா சாஃப்டாக வரதும் கட்டியாக வரதும். ரொம்ப கட்டியாகவும் ஆகக்கூடாது போண்டா மாவு, ரொம்ப லூஸாகவும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு எடுத்து போடவே முடியும். போண்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குது. இப்போ கையில் கிட்ட வச்சுக்கலாம். நல்லது. இது நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன், அதனால தான் இந்த பரந்த மாதிரி வருது. லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கணக்காக வெந்து கிடைக்கும். வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா போண்டா சூப்பராகவே வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஷேப்பை பார்க்காதீங்க, ஷேப்பில் இல்லை, அது ருசியில் தான் இருக்குது. நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா மொறுமொறுப்பாகவும் இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த மொறுமொறுப்பு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் அமுத்தி காமிக்கும் போதே சாப்பிட்டே சூப்பராகவே இருக்குது. பக்கோடா சாப்பிட்ருக்கீங்களா, அதுக்குள்ளே மனம் இருக்குல்ல, அந்த மனத்தில் தான் இது இருக்குது. இப்போது சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.